ஒரு ஹீரோ என்ட்ரிக்கு வந்து பயங்கரமா விசில் பறக்குது, பயங்கர மாசா இருக்கு அப்படின்னா அதை வந்து கேப்சர் பண்ண ஒரு மாசான ஒரு லென்ஸ் வேணும். சோ நிறைய அன்பர்கெட்டபிள் மொமெண்ட்ஸ், கூஸ் பம்ப் மொமெண்ட்ஸ் அண்ட் லார்ஜர் தேன் லைஃப் மேசிவ் மொமெண்ட்ஸ் எல்லாம் அவரோட கேமரா மூலியமா நம்மளுக்கு வந்து ரொம்ப அழகா கொண்டு வந்து காட்டின ஒரு பிரில்லியன்ட் சினிமாட்டோகிராஃபர். இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே வந்து ரொம்ப பொக்கிஷமான ஒருத்தர், மோஸ்ட் செலிப்ரேட்டட் அப்படின்னு சொல்லலாம். எங்களோட ரத்னவேலு சார் அவர்கள், ராண்டி சார் அவர்களை மேடை கழிக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் us on stage. செக் செக். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா ஒரு சேது, வாரணமாயிரம், எந்திரன் மாதிரி இந்த படமும் எனக்கு மைல்ஸ்டோன் ஃபிலிம். இது பெத்தி வந்து ஒரு பிரில்லியண்டான ஃபிலிம். புச்சி பாபு ரொம்ப பிரில்லியண்டா எழுதியிருக்காரு. ஒரு ஸ்கிரிப்ட் or a film is written on a book, but it breathes fire through music, through visual and great performance. So இந்த படம் பெத்தில எல்லாமே வந்து சேர்ந்து ஒரு கலவையா வந்திருக்கு. And for sure it's going to rock on 4th. சார் என்ன பேசணும்? Thank you so much. Thank you Charan. My sincere thanks to Charan for believing me and my director. இந்த ஃபிலிம் வந்து ஒரு இமர்சிவ் ஃபிலிமா இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். தியேட்டர்ல இட்ஸ் நாட் ஜஸ்ட் வாட்சிங் அ ஃபிலிம், யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ கிரேட் ஃபிலிம். இட்ஸ் கேரிங் அ கிரேட் மெசேஜ் ஆல்சோ. ஒரு தியேட்டர் விட்டு வெளில வரும்போது இட் வில் பி லிங்கரிங் இன் யர் மைண்ட் ஃபார் லாங் டைம். அண்ட் சிவராஜ் சார் உடனே ஃபேபுலஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு படத்துக்கு வந்து ஒரு குருன்னா எல்லாரையும் குரு பண்ண முடியாது. சரணுக்கு குரு அப்படின்னும் போது நீங்க தான் சார். பிரில்லியண்டா பண்ணிருக்கீங்க சார். திவேந்து, no doubt you come from a theater, I know the kind of performance you deliver. Sometimes my camera was searching for the right angle to pick you up. When you do a nice performance, the camera was coming and capturing you. You had a fabulous performance. Everybody in this film, my assistants all contributed really well for this film. Thank you so much. And then Charan sir வந்து இந்த படத்துக்கு கம்ப்ளீட்டா டெடிகேட் பண்ணிருக்காரு. ஒரு கெட்டப்ல இருந்து ஒரு கெட்டப் போகும்போது இட்ஸ் நாட் சேஞ்சிங் யுவர் காஸ்டியூம் அலோன், கம்ப்ளீட் பாடி மேக் ஓவர். ஒரு மசிலும் கிரிக்கெட்டரா இருக்கும்போது தி கைண்ட் ஆஃப் லுக் அண்ட் ஃபீல் வந்து நாங்கள் ஒன்று பண்ணியிருந்தோம். புச்சி பாபு நானும் இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டர்ட்டி லுக் வித் பிடி அந்த ஸ்டைல் பண்ணியிருந்தாரு. டக்குன்னு ஒரு 4 மாசத்துக்குள்ள ஒரு பாடி பில்டர் ஆகணும் அப்படின்னும் போது இட் நீட்ஸ் லாட் ஆஃப் டிசிப்ளின். டெய்லி ஒரு 6 hours வந்து ஒர்க் அவுட் பண்ணி இன்னைக்கு அந்த எல்லாரும் பாராட்டுறாங்கன்னா ஜஸ்ட் ஒரு கெட்டப் ஷர்ட்டை மாத்திட்டு வந்து ஒரு பில்ட் மட்டும் பண்ணல. ஹி ஒர்க் ரியலி ஹார்ட் ஃபார் தட். அண்ட் அப்படியே நெக்ஸ்ட் வந்து ஒரு டெல்லியில ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் தட் இட்ஸ் மோர் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரோல். அந்த இடத்துல வந்து his life goes down. அதுல வந்து பாத்தீங்கன்னா சரண் கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் when he came into an athlete, he was like every sport வந்து ப்ராப்பரா ஸ்டடி பண்ணி ஒரு டிசிப்ளின், ஒரு குரு வச்சுக்கிட்டு நாங்க பண்ணோம். is a fantastic role. Thank you so much. I hope you'll enjoy this movie. Thank you so much. And Isai Puyal, sir, we are all big fans of you. This is our 3rd combo. Robo Linga அப்புறம் இந்த படம் பண்ணியிருக்கோம். It's going to rock, sir. Thank you so much. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இப்பதான் கேள்வி கேட்கலான்னு மைக் எடுத்தேன், போயிட்டார். அண்ட் லைஃப் மொமெண்ட்ஸ் நிறைய உங்களோட கேமரால வந்து பார்த்திருக்கோம். ரங்கஸ்தலம் பார்க்கும்போது நாங்க வந்து அப்படியே மெய்மறதுல போயிருக்கோம். இந்த படம் வந்து ஒரு ரூரல் ஸ்போர்ட்ஸ் டிராமால லைக் நிறைய உங்களுக்கு வந்து இந்த அரசர் கதை அதெல்லாம் இருக்கும்போது வேற மாதிரி காட்டலாம். பட் இது உங்களுக்கு எப்படி இருந்தது சார் இதை பண்ணும்போது? ஜென்ரலா இப்ப ப்ரீ கோவிட், போஸ்ட் கோவிட்னு சொல்லலாம். கோவிடுக்கு அப்புறம் the dynamics of cinema has changed and the kind of visual pattern has changed. இந்த படத்துல ரங்கஸ்தலம் நான் பண்ணும்போது இட் வாஸ் a trend setting visual எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் this will be some kind of trend. நிறைய விஷயம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். இட்ஸ் பேசிக்லி தி ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸுங்க. சிம்பிள். இப்ப ஒரு ராம்சரண் ஷூட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து வரும்போது ஈவன் புச்சி கிட்ட, புச்சி பாபு இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், சரி புச்சி ஷூட் பண்ணும்போது கிரிக்கெட்ல வந்து ஒரு நைட் கிரிக்கெட் ஷூட் பண்ணிருப்போம். தி கைண்ட் ஆஃப் இன்சல்ட் இட் டேக்ஸ், தி கைண்ட் ஆஃப் ஆங்கர், ஐ குட் ஹவ் புட் ஆன் வைட் ஆங்கிள் லென்ஸ் அண்ட் வென்ட் ஃபார் அ ட்ராலி. கிடையாது, அவர் சரணோட பெர்ஃபார்மன்ஸை கரெக்டாக கேப்சர் பண்ணணும். ஒரு ஐஸ்ல இருந்து அப்படியே ட்ரில் டவுன் பண்ண அந்த பீடியில இருந்து ஒரு நெருப்புல வரும். ஸோ தட் கிவ்ஸ் அன் எமோஷன். அந்த மாதிரி ஒரு குஸ்தி பண்ணும்போது அவர் காஃப் மசில் பில்ட் பண்ணிருப்பாரு, கேமரா கரெக்டாக ஒரு காஃப் மசில் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு இதுவுமே வந்து we were focusing on Charan indirectly because I love him. Every cinematographer has to love his actor. So I loved Charan. It came out like that.
தேங்க்யூ. தேங்க்யூ so much sir. Thank you. தேங்க்யூ சார். தேங்க்யூ ராணி சார். அண்ட் ரஸ்ட் தான் சார் எடுத்திருக்காரு உங்களை. மத்த இடத்துல ஃப்ரேம் வைக்கிறாரு இல்லையோ, காஃப் மசில், கண்ணு, அந்த கையில பைசப்ஸ் பாரியா எப்படி ஏத்திருக்காரு, போக்கஸ் அங்கவேங்கிற மாதிரி. அண்ட் அப்படிதான் நாங்க ரசிக்க போறோம் உங்க ஸ்கிரீன்ல இந்த படம் வந்தப்புறம். அடுத்த ஒருத்தரை வந்து கூப்பிட போறோம். இப்போ இந்தியன் ஓடிடி ரெவல்யூஷன் வந்து பயங்கரமா இருக்கு. அண்ட் ஓடிடி இஸ் பிளேயிங் அ ஹியூஜ் ரோல். அதை பத்தி பேசும்போது ஒரு கேரக்டரை யாராலையுமே வந்து மறக்கவே முடியாது. இந்த முன்னா பாய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து எங்களுக்கு அவ்வளவு வந்து பிடிக்கும். ரொம்ப ஸ்வாக், பயங்கர அன்பிரடிக்டபிள், ஆடியன்ஸை வந்து கவர்ந்த ஒருத்தர். அண்ட் முன்னா திரிபாதி அப்படின்னு வந்து மிர்சாப்பூர்ல சொன்னாலே அத்தனை பேரும் வா அப்படின்னு சொல்ற ஒரு ஃபேக்டர் இருக்கிற ஒருத்தர். அண்ட் இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அவர் பண்ணிருக்காரு. திவ்யேந்து அவர்களை மேடை கழிக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் us on stage, share a few words about the movie. Hi everyone, good evening, good afternoon. Very happy to be here. Very happy that my debut is happening in Telugu cinema with Pedi. It was an amazing opportunity for me as an actor to go out of my comfort zone and try something new. I think every artist dreams and deserves a chance like this where you can show what all you have in your artillery and show people what all you can do. So very, very happy, very, very honored to be part of this film. It all started with Bucci sir. Thank you so much. You've been such a great human being and a director and a friend. Thank you for giving me this chance. Thank you for expressing me myself while performing the scenes, while performing the character. And it was such a beautiful, beautiful collaboration with you. Thank you so much. It's really means a lot to me. Ram sir, thank you so much. I've said this before, but your love and warmth, it means a lot. You just immediately, day one, you put me at ease, and that memory I still hold very, very close to my heart. Thank you for being such a fantastic person and a co-actor. Thank you so much. Rahman sir, thank you. What can I say? You're a legend, and it's just sheer honor to have my name associated to a project where you're also part of it. It's just, I'm very, very happy and honored, sir. Thank you so much. Sir, Shiv sir, thank you. We didn't act together, but I know about you, sir, about your stature, and I'm just feel really honored to be here in your presence. Thank you so much, sir. And Randy sir, you're my favorite. I've said this in a lot of interviews. The kind of comfort and confidence you gave me while performing was just amazing. I never thought such a senior cinematographer would be so easy to work with. And like you said, I used to say, okay, can I do this? And Randy sir say, okay, if you're doing this, let me capture it from here, or let me take one more close. All those things really, really mean a lot to me, sir. Thank you so much. Thank you. அப்படின்னு தெரியுது. And I couldn't understand what Yeah, you said, but initially I thought all good things, right? All good things only. Of course, we can only say good things. You know, you have performed so well, and the character is still in our hearts, right? So, how was it? You know, a proper, larger than life, celebrated with sports movie. Then, how do you feel being a part of it? Oh, I loved it. Absolutely loved it. And especially because Telugu cinema has such a different cinematic language. When I, especially, so initially when I started shooting, and Randy sir started taking those shots, and Bucci Babu were like, okay, sir, this attitude and swag and everything. But how they used to capture it, like my introduction in the film, when I saw it on the monitor, I first time I liked myself so much on the screen. So it was just such a beautiful experience to see such different cinematic language, coming together. It was lovely. Amazing. Thank you so much. And I'm very sure this is going to be brilliant, and we are going to see more swag, more amazing performances from you. Thank you so much. Thank you everyone. ஓகே, சோ அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர். இதை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், என்னடா இப்படி ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க.
ஒவ்வொரு ஃப்ரேம் வந்து பார்த்து பார்த்து ரசிக்கிறோம். இவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. இப்பதான் புதுசா வந்து ஒரு கிராஸ் ஓவர் ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படிங்கிறது நான் இன்னைக்குதான் வந்து நான் கேள்விப்படுறேன். என்னடா அப்படியும் பண்ணலாமா, எல்லா ஸ்போர்ட்ஸும் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். So it's going to be one amazing film. இந்த படத்தை நமக்கு கொடுத்தவர் ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி டெல்லர் அண்ட் பயங்கரமான இமோஷனல் டெப்த் கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர், நேஷனல் அவார்ட் வின்னர். அண்ட் இந்த படம் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதே மாதிரி எங்க இண்டஸ்ட்ரிக்கே அது ஸ்பெஷலா இருக்க போகுது. புச்சி பாபு சனா அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். తెలుగులోనే మాట్లాడతా, నాకు తెలుగు వచ్చు బాగానే. థ్యాంక్ యూ అండి అందరికి. నాకన్నా ఈ స్టేజ్ హైట్ గా ఉంది. థ్యాంక్ యూ సో మచ్. నాకు చెన్నై అంటే చాలా ఇష్టం అండి. ఎందుకంటే నా ఫేవరెట్ పీపుల్ అందరూ ఇక్కడే ఉంటారు. రెహమాన్ గారు, రత్నవేలు గారు, దేవి శ్రీప్రసాద్ గారు. అంటే చెన్నైలోని సినిమా థియేటర్కి వెళ్తేనే కాదు, సినిమా చెన్నై అడుగు పెడితే కూడా సినిమా కనిపిస్తూ ఉంటది. అంత బాగా కనిపిస్తుంది సినిమా. సినిమా మనుషులు అంటే ఇష్టం ఇక్కడ, సినిమా అంటే ఇష్టం ఇక్కడ. మా సీనియర్స్ చెప్పేవారు, మేము చెన్నైలో ఉన్నప్పుడు అలాగాని, చెన్నైలో ఉన్నప్పుడు ఇలాగా, చెన్నైలో ఉన్నప్పుడు అదేం చెప్తా ఉంటే నాకు అనిపించేది. అంటే చెన్నైలో నేను వచ్చే టైంకి ఇండస్ట్రీ హైదరాబాద్ వచ్చేసింది. ఆ చెన్నై వైపు నాకు తెలుస్తలేదని, నాకు ఉప్పిన టైంలో వర్క్ చేసినప్పుడు దేవి శ్రీప్రసాద్ గారితో కానీ, ఇప్పుడు రెహమాన్ గారితో వర్క్ చేసినప్పుడు కానీ, నేను ఎక్కడికి వెళ్తున్నారంటే ఇంట్లో కూడా చెన్నై వెళ్తున్నానని చెప్పినప్పుడు ఏదో సొంత ఊరు వెళ్తున్నట్టు చెప్పినట్టు ఫీలింగ్ వస్తుంటది నాకు. నా ఫేవరెట్ పర్సన్ విజయ్ సేతుపతి గారు కూడా ఇక్కడ ఉన్నారు. నా ఫస్ట్ ఫిల్మ్ చేశారు విజయ్ సేతుపతి గారు. థ్యాంక్ యూ విజయ్ సార్, మీ సపోర్ట్ ఎప్పుడో ఉంటది. చెన్నై ఎప్పుడు వచ్చినప్పుడు కూడా అడుగుతూ ఉంటారు, బుచ్చి ఇంటికి రా అని. థ్యాంక్ యూ సార్. ఇప్పుడు పెద్ది గురించి చెప్పిన, పెద్ది చాలా ఎమోషనల్ డ్రామా అండి. ఇది చాలా అంటే ఎలా ఉంటదంటే మిమ్మల్ని కట్టి పడేస్తుంది. అంత ఈజీ కాదు. సెకండ్ హాఫ్ చూస్తున్నప్పుడు కూడా చరణ్ సార్ యాక్టింగ్ కానీ, చరణ్ సార్ పర్ఫార్మెన్స్ చూసినప్పుడు కానీ వదిలి రాలేదు. నేను 15 days నుంచి చెన్నైలోనే ఉన్నాను, ఇక్కడ మెడ్రాస్ లోనే. నేను రోజు చూస్తా ఉన్నాను ఫిల్మ్ ఇది. సేమ్ టైము అక్కడ హైదరాబాద్ లో కూడా చూస్తా ఉన్నారు, షోస్ జరుగుతున్నాయి. క్యూబ్ చూస్తున్నప్పుడు గట్రా వాళ్ళందరూ కూడా కాల్ చేస్తున్నారు, చాలా మంచి ఫిల్మ్ తీసావు, చాలా బాగుంది ఫిల్మ్ అని. అంటే వాళ్ళు చాలా ఎక్కువ చెప్పారు, నేను అంత ఎక్కువ చెప్తలేదు, చెప్తే మళ్ళీ భయం వేస్తుందని నర్వస్ కూడా ఉంది. థ్యాంక్ యూ సార్. చరణ్ సార్, పెద్ది అంటే ఓన్లీ చరణ్ సార్, చరణ్ సార్, చరణ్ సార్, చరణ్ సార్, పెద్ది 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 అంతే. థ్యాంక్ యూ సార్, మీరు నన్ను నమ్మినందుకు థ్యాంక్ యూ సార్. దివ్యేంద్ర గారు, అంటే నేను విజయ్ సేతుపతి గారిలో చూసా, అంటే చేస్తుంటే అంటే ఏం యాక్టర్ రా బాబు అనిపిస్తుంటది. అలాగా అంత పర్ఫార్మెన్స్ మీలో చూసా. స్మాల్ డీటెయిలింగ్ కూడా చాలా బాగుంటది. తెలుగు రాదు కానీ నేను ఆఫ్టర్ దట్ ఇంగ్లీష్ లో మీకు ట్రాన్స్లేట్ చేస్తా. థ్యాంక్ యూ, మీరు ఈ ప్రాజెక్ట్ లోకి వచ్చినందుకు థ్యాంక్ యూ. రెహమాన్ సార్, నేను మీ గురించి ఒక పుస్తకమే రాస్తాను, అంత ఇష్టం మీరంటే నాకు. ఈ సినిమా ఆర్ఆర్ చూసినప్పుడు కానీ, సాంగ్స్ కానీ చాలా చాలా బాగా చేశారు. చిన్నప్పటి నుంచి మీ మ్యూజిక్ కి నేను చాలా పెద్ద ఫ్యాన్ అండి. నాకు మ్యూజిక్ అని పలకడం వచ్చేది కాదు. ఊర్లో ఉన్నప్పుడు మ్యూజిక్ అనేవాడిని. నా ఫ్రెండ్స్ అందరూ నన్ను ఎగతాళి చేసేవారు, నువ్వు మ్యూజిక్ అన్నా రావట్లేదురా నీకని. అలాంటి మీతో నేను వర్క్ చేస్తానని నేను డ్రీమ్ లో కూడా ఊహించలేదు సార్. అది జరిగింది దేవుడి దయ వల్ల. థ్యాంక్ యూ సార్, థ్యాంక్ యూ సో మచ్. రండి సార్, మీ గురించి అందరూ చెప్తున్నారు, సినిమా జామ్ పండ్లో తీసారు రా రండి సార్ అని, చాలా బాగా తీసారని, ఇంటర్నేషనల్ ఫిల్మ్ లో తీసారని చెప్తున్నారు. థ్యాంక్ యూ సార్. నేను రాసుకున్న ప్రతి అక్షరానికి మీరు లైఫ్ ఇచ్చారు. మీరు లేకపోతే ఆ విజువల్ ఎలా ఉంటదని నేను ఊహించలేను. రేపు పొద్దున్న మీరు అందరూ విట్నెస్ చేద్దరు కానీ థియేటర్ లో. శివ సార్, థ్యాంక్ యూ సో మచ్. మిమ్మల్ని శివన్న అని పిలాలని ఉంటుంది నాకు. థ్యాంక్ యూ శివన్న. మీరు అంటే గురువుగా ఒక గురువు ఎలా ఉండాలో ఈ సినిమాలో ఉంటది. నేను మా సుక్కు సార్ గురువుని చూసి రాసుకున్నాను, ఒక గురు శిష్యుల సంబంధం ఎలా ఉండరు ఈ సినిమాకని. థ్యాంక్ యూ సో మచ్ సార్. జాన్వి, చాలా అంటే జాన్వీ కపూర్ ఈ సినిమాలోకి రావడం అన్నది చాలా సూపర్. అంటే ఆ సినిమాకి కలర్ ఆమె. మేమందరం మాసీగా ఉంటే ఆ సినిమాకి ఒక కమర్షియల్ కలర్ తో తీసుకొచ్చారు జాన్వీ మేడం. థ్యాంక్ యూ సో మచ్. సతీష్ గారు, కిల్లర్ సతీష్ గారు, మమ్మల్ని అందరినీ నమ్మి ఈ ప్రాజెక్ట్ మా చేతుల్లో ఇచ్చినందుకు మీ రుణం ఎప్పటికీ మర్చిపోలేం. థ్యాంక్ యూ సార్. రామ్ సార్, థ్యాంక్ యూ సో మచ్. లైఫ్ లో మిమ్మల్ని ఎప్పటికీ మర్చిపోలేం సార్. థ్యాంక్ యూ సో మచ్ సార్. సార్ జస్ట్ వన్ క్వశ్చన్ సార్. தெலுங்குல மாட்டலாண்டி எங்களுக்கு புரியல, இருந்தாலும் ஓரளவுக்கு நான் வந்து சமாளிச்சு புரிஞ்சுப்பேன்.
తెలుగు குறைச்சு குறைச்சு English குறைச்சு மலையாளமா தமிழ். சாரிங்க விட்டுலாம். Okay, so I just wanted to ask, this this particular role demands a lot of physical transformation, and ராம்சரண் சாரோட physical transformation எவ்வளோ படமா நாங்க பார்த்துட்டு தான் வரோம். ஒரு வாட்டி கூட நம்மள வந்து கொஞ்சம் கூட என்ன அப்படின்னு கூட கேட்க முடியாது. வா இப்படி பண்றாருன்னு நீங்க எதை பார்த்து ரசிச்சீங்க? How did you see that and how challenging was it for him? You have to tell as a director. అంటే రామ్ చరణ్ సార్ దీంట్లో కష్టం గురించి చెప్పాలంటే, నేను సినిమాలో ఉన్న ఎమోషన్ పోయి రామ్ చరణ్ సార్ కష్టపడ్డారు అదే వచ్చేస్తుంది మెయిన్ అని చెప్పడం లేదు. నేను చరణ్ సార్ మీకు అర్థమవుతుందా సార్? అంటే మీరు చాలా కష్టపడ్డారు, కానీ నేను ఆ కష్టం చెబితే సినిమాలో ఉన్న కోర్ ఎమోషన్ ముందు వచ్చేసి అది వచ్చి మీకు కష్టం కనబడుతుంది. మీకు కష్టం మామూలు కష్టం కాదు. అంటే నేను చూస్తా ఉన్నాను కదా సార్ అండి మిమ్మల్ని, అంటే అంత ఈజీ కాదు సార్. ఈ సినిమా పెర్ఫార్మ్ చేయడం ఈజీ కాదు, బాడీ ట్రాన్స్ఫర్మేషన్ ఈజీ కాదు. అంత కష్టపడ్డారు. అదంతా నేను విజయవాడ ఫంక్షన్ లో చెప్తానని దాచుకున్నాను. ఇక్కడ నా ఒప్పిన ఎలా ఆదరించారో అలాగే ఈ సెకండ్ ఫిల్మ్ కూడా అలా ఆదరిస్తారని చాలా గట్టిగా కోరుకుంటున్నా. చాలా మనస్ఫూర్తిగా, అంటే ఒక నేషనల్ అవార్డు వచ్చిన తర్వాత ఒక డైరెక్టర్ కి ఎంత ఒళ్ళు దగ్గర పెట్టుకుని సినిమా చేయాలో అలాగే చేశాను. ఒక మంచి కథ చెప్పాలని. அது சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். லவ் யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பேசலாம்னா தன்யவாதன்றாங்க. தேங்க்யூ, அது ஹிந்தி இல்ல. ரைட். சோ அடுத்தது வந்து we have one amazing personality. அதாவது வந்து ஆன் ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீன் இவரை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி மாஸ் மொமெண்ட் தான் வரும் அப்படின்னு சொல்லலாம். கன்னட சினிமாவோட பிரைடு. ஆனா நாங்க வந்து ரொம்ப ஆசையா சொல்லிப்போம் எங்க சென்னைக்கும் நீங்க சொந்தம் அப்படின்னு. ஏன்னா வளர்ந்ததெல்லாம் வந்து இங்கதான். அண்ட் அங்க போய் ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு லெஜெண்டரி ஆக்டர், அவ்வளவு வருடங்கள், கிட்டத்தட்ட 40 வருடங்கள் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளவு தூரம் வந்து ஒரு ஸ்வாகா, ஒரு ஸ்டைலா, ஒரு மாசா இருந்தாலும் எப்பவுமே கிரவுண்டடா அழகா சிரிச்சுட்டு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிற ஒருத்தர். நாங்க எல்லாருமே ரொம்ப ஆசையா சிவானா அப்படின்னு வந்து கூப்பிடுவோம். And we're very happy to welcome you on stage. Shivrajkumar sir, please join us on stage. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ரிஷி பாபு. ஃபர்ஸ்ட் இந்த சினிமாவில் வந்து ஒரு நாயுடன் ஒரு கேரக்டர் ஒன்று கேட்கும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. செகண்ட் வாஸ் ராம் சரண் சார். எனக்கு ராம் சரண் சார் ரொம்ப பிடிக்கும். அவங்க என்டையர் ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவனோட ஒரு ஸ்பெஷல் ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கு அவர் மேலே. I don't know. I just wanted to do the film with me, and Bushi Babu சொன்ன உடனே I just liked the subject and accepted. And I spoke to Ram Charan sir also. That day itself I spoke to him. That was a very and afterwards, unfortunately, I met with I just detected cancer. Then I was supposed to go for US and come, but they waited for me. I thought, shall we cancel or don't want? But Bushi Babu sir said, no, we have want you. It was so sweet of him, and they waited for me so long. I'm very thankful to you, sir. So beautiful it is, and wonderful journey. Peddi, I'll just say only one thing. Peddi is just a journey of one person who goes in his life, what all he faces very naturally. என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்க அதெல்லாம் இந்த ஃபிலிம்ல இருக்கும். And in that, how many people he made, because எல்லாரையும் ஒரு ஜர்னில வந்து ரொம்ப பேரை பார்ப்போம். என்ன பார்ப்பாங்க, இன்னொருத்தர் பார்ப்பாங்க. ஸோ அந்த பர்சன்ஸோட என்ன ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கு, வாட் பாண்டேஜ் இருக்குது, பாண்டேஜ் எடுத்து போய் சொசைட்டிக்கு என்ன ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க தான் சப்ஜெக்ட். வண்டர்ஃபுல் ரைட்டிங் பை புஷி பாபு சார். அண்ட் ரஹ்மான் சார், ஐ திங்க் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் அவர். ஐ திங்க் எங்க ஃபிலிம் வந்து ஒரு ஃபிலிம்ல வந்து ஒரு சாங் கூட அவர் தான் அரேஞ்ச் பண்ணாரு, இன்ஸ்பெக்டர் விக்ரம்னு. இப்பதான் பேசிட்டு இருந்தோம். ஸோ அப்பலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ஒரு சாங் ஃப்ரம் தட் டைம். அண்ட் ஆஃப்டர்வர்ட் when he became music director and he showed what is music in a different eye. ஒரு certain music directors இருந்தாங்க, அதுல வந்து he stood out separately in a different way, and he brought Oscar over also. That's a very great thing, sir. All the best. Thank you, sir. இப்போ வந்து உங்க மியூசிக் டைரக்ஷன்ல இப்பதான் இவர் சொன்னார், Devendra சொன்னார் இந்த மாதிரி. Even I will say the same thing, sir. I am very happy that I am in your music direction film. Thank you. And Devendra sir, and very happy to work with you also. And ரத்னவேல் சார் பத்தி என்ன சொல்றது, எனக்கு அங்க ஒர்க் பண்ணும் போதெல்லாம்
I had the chance of speaking Tamil with him always. ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் அது சொல்லும்போது ஒரு the way he treated me and the way he took this one, and it was so good, very good unit completely. And the production side la the producer sir, the Ram Charan sir patti solluva vena. And when you see the film, you'll know what is our bondage there actually. And I just love that person, like everything, and his performance, the way he has transformed his body, everything, and fantastic it is. I hope everyone will love the film, and bless the entire team of Bethy, and all the best, Sir Ram Charan sir. Good luck, and hope the film rocks on June 4th. So waiting to see, like நீங்கெல்லாம் எப்படி வெயிட் பண்றீங்க, நான் கூட அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ சார். ஆனா நாங்களும் ஒரு விஷயத்துக்கு வந்து வெயிட் பண்றோம் சார். அதாவது நாங்க ஜெயிலர்ல பார்க்கும் போதே பயங்கரமா ஒரு மாதிரி செட்டரிட்டால வா பயங்கரமா இருக்கு அப்படின்னு ஒரு தமிழ் படம் எங்களுக்காக பண்ணக்கும். இவ்வளவு அழகா தமிழ் பேசுங்க, ஒரு டைரக்ட் தமிழ் படம் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலாமா? இப்ப பண்ணிட்டு இருக்கேன் ஒரு படம். அப்படியா? Okay. I'm just doing with a Twins family or a group of Okay. doing one film. Okay. It will be a full-length film. Okay. And you're from Chennai. சென்னையில என்ன ரொம்ப மிஸ் பண்றீங்க? ஏதாவது வந்து இந்த விஷயம் எனக்கு சென்னையில தான் கிடைச்சது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா? சென்னைனா 12B 13. Okay. புரிஞ்சுதா? 12B னா பாண்டி பஜார். ஆமா. அங்க 13 னா கட் சர்வீஸ் டு நியூ காலேஜ். பாண்டி பஜார் நியூ காலேஜ் அந்த பஸ் ரூட் பயங்கரமா மிஸ் பண்றீங்க. Yeah. That's so nice. That's so nice, sir. And just one last question. You are a superstar, and உங்களை வந்து நாங்க அவ்வளோ அட்மையர் பண்ணிருக்கோம். சோ அந்த ஒரு சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு விஷயம் என்ன அட்மையர் பண்றாரு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கணும். வாட் யூ அட்மையர் தி மோஸ்ட் அபவுட் மெகா பவர் ஸ்டார் ராம் சரண் அவர்கள்? எங்களுக்கு வர நிறைய விஷயத்துக்கு பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்கும்? இஸ் so humble, and அவர் ஒரு ஆக்டர் ஸ்டார் மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டார், ரொம்ப சிம்பிளா இருப்பாரு. But not that others எப்படி பிஹேவ் பண்றாங்க, but what I found was its simplicity and humanity, and so beautiful. He's son of a big superstar, and he himself is a superstar. அவங்க wife side and they are also very big. But in spite of all this, when he's there, he's one among everybody like that. So simple, and I feel I see my brother in him. Yeah, okay. I see Puneet in Ram Charan. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நிறைய படங்கள் பண்ணுங்க. சென்னையும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுது, தமிழ்நாட்டு மக்கள் மிஸ் பண்றோம். நன்றி. சோ ரெடியா எல்லாரும்? எத்தனை மேடைகள், எவ்வளவு இன்ட்ரடக்ஷன். நாங்க வந்து எங்களுக்கு என்னைக்கு வேணாலும் நாங்க பேசிட்டே இருப்போம். அப்படி வந்து அவரோட பாடல்களை நாங்க ரசிச்சிருக்கோம், அவரை கொண்டாடி இருக்கோம், உலகமே கொண்டாடிடுச்சு. ஆஸ்கர் நாயகன், அண்ட் எங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு அருமையான ஒரு மனிதரும் வந்து கூட. அண்ட் இன்னைக்கும் என்னைக்கும் எங்க எல்லாரையுமே போட்டு தாக்கிட்டு இருக்கிற இசை புயல் நீங்க மட்டும்தான் சார். ரமன் சார், ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். வணக்கம். சார் கேள்வி முதல்ல பேசிடணும் அப்படின்ட்டாங்க சார். மனசுல இருக்கிறதெல்லாம் பேசிடுங்க சார், அப்புறம் கேட்கலாம். ராம் சரண் அவர்கள் வந்து எங்க வீட்டுக்கு வந்தார் ஒரு மாசத்துக்கு முன்னாடி. அப்பதான் நினைச்ச ஒரு பெரிய ஆலமரம் செருஞ்செடி, அவரு அடியில அவங்க பையன் அதுக்கு மேல வர முடியுமா அவர் ப்ரே பண்றாரு. இன்னொரு ஆலமரமா. அண்ட் எதுக்கு சொன்னா என் பையனும் தான் அந்த அங்க டாடி யூ கிரேட், யூ கேன் பி கிரேட்டர் தென் மீ. Look at the example, Ram Charan. So it's important to show examples, and people say, "Oh, your father is big. What are you going to do?" I think there's always an example, and people like Ram Charan set that standard high. And Puchi Babu came to me. They said, "Sukumar sir wants to meet you," and I said, "Okay, interesting." We saw Pushpa trailer, so I said, "Let's." Then introduced Puchi to me, and Puchi was. And the time actually I was doing experimental movies and many other kind of movies around, past decade, because I wanted to do அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் படம் நிறைய பண்ணணும்னு ஆசை இருந்தது. இப்போ அதோட முடிச்சுட்டேன். இப்போ வந்து பெத்தி வந்ததுல இருந்து ஃபுல் கமர்ஷியல் தான் பண்றேன். பிகாஸ் இந்த மாதிரி படம் பண்ணும்போது உயிரை கொடுத்து நடிக்கிறாங்க, உயிரை கொடுத்து டான்ஸ் பண்றாங்க, அப்புறம் பல மொழியில இது டப் செய்யப்படுது. அதனால நம்ம ஒர்க் எல்லாம் வேஸ்ட் ஆகாம ஐ திங்க் இட் ரீச்சஸ் பீப்புள். இந்த பாட்டெல்லாம் அவரு ஒவ்வொரு ஃப்ரேமும் உயிரை கொடுத்து பண்ணியிருக்காரு. மியூசிக்கை மாறிட்டே வருது. நான் ஆரம்பிச்சதுல இருந்து ரோஜால இருந்து பாத்தீங்கன்னா அப்புறம் 2010
அப்புறம் இப்போ அண்ட் நம்மளை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் அவங்களையும் பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். இப்போ தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா கீரவாணி இருக்காரு, டிஎஸ்பி இருக்காரு, தமன் இருக்காரு. தெலுங்கு இண்டஸ்ட்ரி எவ்வளவு வளர்ந்துருக்குன்னா ரொம்ப ஐ ரியலி அட்மயர் வாட் தே டு. தேர் ambitious, aspiring, and they're going up and up and up in the quality of the filmmaking. Even though some movies are mass and people are liking it, they're very clear in what they want. And I'm very honored to be a part of that industry now in a very, I feel like it's my first movie. But model padam maari irukku actually பண்ணும்போது. And the interest, like இவ்வளவு நாள் மியூசிக் பண்ணியும் இன்னைக்கு காலையில தான் முடிச்சோம். ஆக்சுவலி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் முடிஞ்சிச்சு. போயிட்டு திருப்பி இன்னும் நல்லா பண்ணலாமா, இன்னும் ஏதாவது ஆட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு மார்னிங் 6:30 தான் கடைசி இதுகள் முடித்தோம். அண்ட் தேங்க்யூ சிவா. அண்ட் உங்க படத்துல நான் வந்து அரேஞ்சர் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்ஸ்பெக்டர் விக்ரம், ராண்டி, தேங்க்யூ ஸோ மச். திவ்யா, தேங்க்யூ for your kind words. And hope you like this movie. I think we all enjoyed working on this. எல்லா பக்கம் okay. சார் தேங்க்யூ. அண்ட் ராம் சரண் சாருக்கு வந்து அந்த இசை மியூசிக் கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு மைண்ட்ல தோணுன ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? எதை நீங்க வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சீங்க? ராம் சரண் நாட்டில் ஆடி இருக்காரு, உலகம் ஃபுல்லா பார்த்துட்டாங்க அவரை இல்லையா? ஸோ இந்த சிக்கரி வந்த உடனே பாத்தீங்கன்னா மெக்சிகோல வந்து இட் வென்ட் டு நம்பர் 1 or வேர்ல்ட்ல யூடியூப் நம்பர் 1 ஆயிட்டு. People in Mexico said like it dethroned one of the Mexican local songs. There was an article about it. அப்புறம் நான் பாம்பே போயிருந்தப்போ ஐ மீன் ஜென்ரேஷன் மாறுது இல்லையா? ரியலி ஒரு சின்ன பையன் வந்தான், ஒரு 12 வயசு பையன் வந்துட்டு, சார் உங்க ஆட்டோகிராஃப் வேணும். லைக் எந்த பாட்டி அவன் ராக் ஸ்டார் ஒரு அது மாதிரி சிக்கரி சார். ஐ திங்க் வாட் ஹேப்பன்ஸ், ஒவ்வொரு படமும் ஆக்சுவலி செட்ஸ் a whole new set of audience and ஒவ்வொரு song. So I'm very thankful. Okay, so what kind of feeling would people carry home நினைக்கிறீங்க இந்த படம் முடிச்சோன்னே? அந்த இசை வழியா how will they feel அப்படிங்கறது நினைக்கிறீங்க சார்? ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ் படம் பாத்தீங்கன்னா நான் வந்து லகான், அதுக்கப்புறம் இப்ப மேதான், அதுக்கப்புறம் பேலே அண்ட் தி வேர்ல்ட் ஃபேமஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவர் மீட் பண்ணிருக்கேன். ஐ திங்க் ராம் ஹஸ் ஆல்சோ சீன் தட் மூவி. சார் அந்த படம் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு. பட் அந்த படம் ஐ திங்க் இட்ஸ் மோர் சாஃப்டர். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா every frame is loaded. Every frame is loaded and music can't be low. அதே சமயத்துல நம்ம அந்த மொனாட்டஸா வாம how can I give variation to this because our character மாறிட்டே இருக்கு லைக் மாதிரி. எஸ். அண்ட் எக்கச்சக்கமான டைரக்டர்ஸ் அவ்வளவு வந்து நீங்க வந்து பார்த்தாச்சு. அவங்களுக்கு வந்து பயமா இருக்கும், ரஹ்மான் சார்ட்ட போய் இந்த விஷயத்த சொல்லணும், அவங்களுக்கு புரியுமா சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து ஒண்ணு வாங்கிட்டு வரணும் போது அவங்க எக்ஸாம் எழுத மாதிரி தான் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ அவ்வளவு பேர் நீங்க பாத்திருக்கீங்க. நம்ம டைரக்டர் புச்சி பாபு அவரோட விஷன் எப்படி இருக்கு? என்ன விஷயம் அவர்கிட்ட ரொம்ப அட்மையர் பண்றீங்க நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இல்ல அவர் வந்து பிடிச்சதுதான் பிடிச்சதுன்னு சொல்லுவாரு, பிடிக்கலன்னு சொல்லிடுவாரு எனக்கு வேற கொடுங்க சார். பிடிக்கலன்னு சொல்லுவாரா? முதல்ல வரும்போது சொன்னேன் லைக் உனக்கு டியூன் பிடிக்கலன்னா பரவாயில்ல, நீ 1000 தடவை விசிட் பண்ணாலும் இன்னொரு டியூன் வரும் உனக்குன்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் என்ன பிகாஸ் ஐ வாண்ட் டு அந்த ஃபியர் எடுக்கணும்ல அவங்கள. கரெக்ட். எல்லாரும் நிறைய பேருக்கு ஃபியர் இருக்கு, அவர்கிட்ட போய் மாத்த சொன்னா கோச் போறான்ட்டு. லைக் ஐ அம் ஒர்க் ஃபார் ஹையர் மாதிரி. ஓகே சார், ஆனா இருந்தாலும் பயங்கர தைரியம் தான் சார். ஓகே. அண்ட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின். நாங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சாலும், நாங்க சோகமா இருந்தாலும் ஜாலியா இருந்தாலும் பயங்கர ஃபன்னா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ரஹ்மான் சார் பாட்டு தான் எங்களுக்கு எல்லாமே. ஒரு அழகா ஒரு பாட்டை போட்டு ஒரு டிரைவ் போடுமா, இல்ல வீட்டுல பாட்டை போட்டு ஒரு குத்து டான்ஸ் ஆடணுமா, இல்ல சோகமா ஃபீல் பண்ணி அழுதோமா, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்க கூட இருந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குது, ஏதோ ஒரு விஷயம் கேட்க மாட்டேன், என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தெரியும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ஃப்ரீ டைம் கிடைச்சதுன்னா பசங்களோட இருப்பேன். ஓகே. இல்லனா ஒரு படம் தான் பாப்பேன். படம் பாப்பீங்க? ஓகே. வெளிய எங்கயாவது போறதுன்னா ஃபேவரட் ஸ்பாட்லாம் சென்னையில? சென்னை ஃபேவரட் ஸ்பாட் ஆக்சுவலி எங்க ஃபார்ம் இருக்கு, எங்க அம்மாவோட மெமோரியல் இருக்கு, அங்க போயிடுவோம். ஓகே ஓகே. தேங்க்யூ சோ மச் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அவர் பாட்டுக்கும் வயசாக மாட்டேங்குது, அவருக்கும் வயசாக மாட்டேங்குது, எப்பவுமே இதே மாதிரி அழகா சிரிச்சுட்டு ஸ்மார்ட்டா இருக்கு. தேங்க்யூ சோ மச் ரஹ்மான் சார். தேங்க்யூ. ஓகே. சோ முக்கியமான தருணத்துக்கு வந்தாச்சு. அதாவது வந்து மாசுக்கு ஒரு ஃபேஸ் இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும்னா இந்த ஃபேஸ் மாதிரிதான் இருக்கும் அப்படி நம்ம
அடிச்சு வந்து சொல்லலாம். அதாவது மாஸ் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி என்ன ஒரு கேரக்டர் கொடுத்தாலும், அது என்ன பிசிக்கலா மென்டலா என்ன டிமாண்ட் பண்ணாலும் அந்த திரையில வந்து பெர்ஃபெக்ட்டா கொண்டு வந்து காட்டக்கூடிய ஒரு அமேசிங் ஹார்ட் ஒர்க்கர், ஒரு பிரில்லியன்ட் ஆக்டர். அண்ட் அத்தனை பேரையும் வந்து இது வந்து எங்களோட ஸ்டார் அப்படின்னு ஒரு குளோபல் பிளாட்ஃபார்ம்ல பெருமைப்பட வச்ச ஒருத்தர். சோ எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒருத்தர். இன்னைக்கு வரும்போது என் பையன் கூட வந்து சொன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், வர போய் சொட்டு வந்துருமா அப்படியா, ஓகேப்பா சொல்லிடுறேன் அப்படின்னு வந்து சொன்னா. இஸ் ஜஸ்ட் 7 years old. சோ இந்த RRR எல்லாம் பார்த்து அந்த நாட்டு பாட்டெல்லாம் ஆடி என்னெல்லாம் ஒண்ணு பண்ணியிருக்கான். சோ இந்த மாதிரி சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேருக்கும் பிடித்த ஒரு முகம். எங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச ஒருத்தர். அண்ட் தமிழும் வந்து நல்லா பேசுற சென்னை அவருக்கும் வந்து சொந்தம் தான். எங்க எல்லாருக்கும் நீங்களும் சொந்தம் தான். And thank you so much for giving amazing movies and we are looking forward for this one especially. And இந்த படத்தை பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் எங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். மெகா பவர் ஸ்டார் ராம் சரண் அவர்களே மேடை கிடைக்கிறோம். சென்னை பிரஸ்க்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம், சில டைம் இப்படி என்ன பேசணும் தெரியாது, அந்த மாதிரி மூமெண்ட்ல நான் இருக்கேன். சென்னை வந்தால் எப்போ எனக்கு இந்த மாதிரி மூமெண்ட் இருக்கும். முதல்ல இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் என்ன பேசணும் இவங்களெல்லாம் முன்னாடி அப்படி கூட இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ டு கம் ஹியர் அண்ட் தேங்க்யூ சென்னை பிரஸ், தமிழ்நாடு பிரஸ், தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர். எப்போ இங்கதான் நான் எல்லாருக்கும் தெரியும், நான் இங்கதான் பிறந்தேன், இங்கதான் வளர்ந்தேன். ஸோ எப்போ நான் சென்னைக்கு வந்து ஏதோ ஃபிலிம் ப்ரொமோட் பண்ணப்போ RRR, மகதீரா அண்ட் அதர் ஃபிலிம்ஸ் ஹோம் கிரவுண்டுக்கு வந்த மாதிரி ஃபீலிங் வரும். நம்ம அம்மா இங்கதான் பிறந்தாங்க அம்மா. ஸோ ஐ ஃபீல் லைக் ஐ எம் கம்மிங் டு மை மதர்ஸ் சிட்டி. தேங்க்யூ ஸோ மச். இந்த மூவி பத்தி எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஐ திங்க் இது 2.5 years அப்புறம் இந்த மூவி ஃபினிஷ் ஆயிடுச்சு. நாங்கெல்லாம் 285 days 2 yearsல வேலை பண்ணோம். ஒரே ஒரு వ్యక్తి நம்ம புச்சி அவர்கள் 5 to 6 years இந்த மூவி மேல ஒர்க் பண்ணாங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க நான் என்ன கஷ்டப்பட்டேன், ஒன்னும் கஷ்டம் இல்லை. When you have such greatness part of our film, like Buchi's writing, Sukumar garu தான் அவங்க என்கிட்ட கொண்டு வந்தாங்க. ஸோ சுகுமார் காருக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் யூ ஹவ் ரெமன் சார், த பிகெஸ்ட் சென்ட்ரல் பில்லர். நாங்கள்ல 4 pillars அந்த வீடு, அந்த பெத்தியான வீடு பிடிச்சிட்டு இருக்கோம். சென்டர்ல நாங்க பண்ண கஷ்டத்துக்கு அந்த வேலைக்கு இப்போ மார்னிங் 6 இருந்து லாஸ்ட் 10 days, I believe more than 10 days, he's been sleeping early hours of the morning. So thank you so much. It's so inspiring to work with legends like A.R. Rahman avargal. So and coming to Shivanna, avangal vandale screen mele oka fire, oka blaze mari varuvanga. Na jailer எத்தனை வாட்டி நான் பார்த்தேன் உங்கள கேரக்டர் கோசம் எனக்கு தெரியும். கார்ல போனா பார்த்துவேன், ஒரு சின்ன ஹை வரும், அந்த ஸ்லோமோ ஷாட், அந்த பீடி சிகரெட் பட்டு. இட் இஸ் அ ஐகானிக் பர்சன், ஐகானிக் பர்ஃபார்மன்ஸ். Just his eyes speak so much volume of expression. And my favorite, I have produced 2 films with him and I've worked on 2 films. 4 film na Randy sir kuda vela panna. Avangal is a legend. Avangal robo pannappo nanukku each and every frame and the songs la the golden sets ella irukku, and the song Machu Picchu la panna song and the மாதிரி visuals எனக்கு ஒரு குடு ராண்டி சார் எப்போ கேட்டுட்டே இருப்பேன். So thank you, Randy sir. It is a pleasure to work with you. He's worked with such brilliant talent. Rajni sir, Kamal sir, Shankar sir, and he knows, and the seniority kaamukka matanga. So thank you so much. I will humbly, you were approached all of us in this film. You're the biggest asset on the sets for Buchi. Thank you. And Divendu, நிஜ லைஃப்ல கூட கேங்ஸ்டர் மாதிரியா ஆக்ட் பண்ணுவாங்க. அவன் தியேட்டர் பேக்ரவுண்ட் வந்தாங்க, அந்த பைக் ஷாட் பார்த்தீங்க. நானும் இவன் சேம் ஹைட் தான், ரொம்ப ஹைட் இல்லை, 6 feet மாதிரி. பட் அவங்களோட பாடி லாங்குவேஜ் இஸ் லைக் 6'5". அவங்க மாதிரி ஆட்டிடியூட் இருப்போம். ஸோ தேங்க்யூ திவேந்து ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் இட். அண்ட் தேங்க்யூ ஜான்வி காரு. You are you're the color of the film. You are the happiness of the film. I wish you all the best. And first time produce பண்றாங்க.
நம்ம சதீஷ் கில்லார் சார், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த ஃபிலிம் కష్టం இல்லை, ఏదో ఇష్టంతో చేసిన సినిమా ఇది. அது ரொம்ப இஷ்டத்தை கூட பண்ணேன். ஸோ காதலிச்சு பண்ணேன். ஸோ எப்போ எவ்ரிடே ஷூட்டிங்ல வீட்டுக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட மதர், நிறுத்துடா எவ்வளவு பேசுவேன் நீ இவள இன்னைக்கு ஷூட்டிங் பத்தி, ஐஸ் டு கோ நான் அம்மா இது பண்ண அது பண்ண, ப்ளீஸ் நிறுத்துறீங்க. ஸோ அவளை லவ் இருந்துச்சு. ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்வேஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூலுக்கு அப்புறம் இந்த ஃபிலிம் கண்டிப்பா ரொம்ப நல்ல ஃபிலிம் இருக்கும். ஐ செட் ஏன் எப்போ ஆனா நீங்க ஃபிலிம் பத்தி திருப்பி வீட்டுக்கு வந்து பேசுனீங்களோ அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எப்போ ஹிட் தான் ஆயிடுச்சு. நான் RRR பத்தி பேசினேன், ரங்கஸ்தலம் பத்தி பேசினேன், மகதீரா, and now after a long time I'm again going back home and talking about Pethi and my experience. So and the one reason எனக்கு போதும், this is going to be a blockbuster. குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு போங்க. It is such an inspiring film. I'm very proud. இது என்னோட லைப்ரரியில லைஃப் லாங் இருக்கும். அந்த மாதிரி ஃபிலிம் புச்சி எனக்கு கொடுத்தாங்க, சுகுமார் சார் எனக்கு கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் திஸ். தேங்க்யூ மேம். அண்ட் ஃபைனலி ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் நம்ம தமிழ்நாடு சிஎம், ஆனரபிள் சிஎம் ஜோசப் விஜய் గారు. இவளை பீக் கெரியர், இவளை ஸ்டார்டம்ல இப்படியே விட்டுட்டு பப்ளிக் சர்வீஸ்க்கு வந்தாங்க. From being a film industry person, I'm very, very proud and I congratulate Tamil Nadu people and Vijay sir. Sir, just couple of questions. Okay, ஒன்னு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி அப்படின்னாலே இட் இஸ் வெரி சேலஞ்சிங். ஒரு ஸ்போர்ட் எடுத்து விளையாடணும், அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். இதுல ஒரு 2-3 இருக்கு சார். நிறைய வேணா சோ 3 இருக்கு. எல்லாத்துக்குமே மாறணும், பிசிக்கலாவும் மாறணும், மென்டலி நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். எது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது உங்களுக்கு? ரொம்ப கஷ்டப்பட்டீங்க? நடுவுல போயிடலாமா? எனக்கு மோஸ்ட் சேலஞ்சிங்னா புச்சிக்கு டீல் பண்ணணும். இந்த 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவ்வளவு கஷ்டம் இல்லை, ரொம்ப லவ் நான் பண்ண இது. புச்சி ஒரு வாட்டி கூட அந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சிட்டு வர மாட்டாங்க. ஸோ எதனா டவுட் இருந்தா எங்கதான் ஸ்கிரிப்ட் எல்லாம் எங்க இருக்கு. ஸோ அது வெளியில கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சு. So that's all. Okay, and so சென்னை ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எங்க வீட்டு பையன் மாதிரி தான் நாங்க வந்து பாக்குறோம். பட் ஒவ்வொரு தடவையும் நீங்க வரும்போதும் எங்க ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு விஷயம் இங்க வந்து நீங்க வந்து ஒரு டேக் அவே எடுத்துட்டு போவீங்க, ஒன்னு ஒரு பிடிக்கும்ல. What do you like the most about Chennai and its people and your audience? Chennai ரொம்ப, they're not shy audience, they are unpardonable, they love films. I mean, they've seen the greatest films. People, our film industry also used to work from here. The beautiful culture, even a disciplined culture here. காலையில அந்த டிஃபன் சென்டர்ஸ் எல்லாம் அந்த அகர்பத்தி கூட ஓபன் பண்ணுவாங்க, நீட்டா ரெடி ஆயிடுச்சு, உட் போட்டு. They are so clean and neat. அவங்கள சினிமா தியேட்டர்ல கூட அப்படிதான் கிளீன் ரிவ்யூ கொடுப்பாங்க. So I really want to impress Tamil Nadu audience. ஆல்ரெடி நாங்கெல்லாம் இம்ப்ரெஸ் ஆகி பிளாட் ஆகி தான் சார் இருக்கோம். மேலும் மேலும் நிறைய பண்ணுங்க, நாங்க இம்ப்ரெஸ் ஆகிட்டே தான் இருக்க போறோம். அண்ட் கை ஓகேவா? ஆல் குட்டா? புச்சி பாபு கிஃப்ட் கொடுத்தான் சார். ரஹ்மான் சார் போயிட்டு இது பிடிக்கல மாத்துங்க அப்படின்னு கேக்குறீங்க, அவரை கையை உடச்சு விட்டுருக்கீங்க. பியூட்டிஃபுல் கிஃப்ட். தேங்க்யூ புச்சி. அந்த குஸ்தியில கொஞ்சம் அடிபட்டுச்சு, அவ்வளவுதான். அடிபடுச்சு அவ்வளவுதான். நான் பெரிய அடியா இருக்கும் போல இருக்கு. ஓகே, அண்ட் இந்த மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு பண்ற ஒரு படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்போது அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதை கொடுக்கறது வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேன்ஸ் தான். உங்களுக்கு உங்க ஃபேன்ஸ் அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க உலகம் ஃபுல்லா, இங்க எல்லா இண்டஸ்ட்ரியிலும். அவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்களேன், ஸ்பெஷலா சொல்லுங்க. இல்ல, நான் ரொம்ப ப்ரௌட் ஃபீல் பண்றேன் இந்த மாதிரி கதையில ஐ எம் பார்ட் ஆஃப் இட். நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க இந்த நாட்டுல இருந்து. திருப்பி you all will be proud to see not my work, just the greatness of what all the technicians and artists and music director has done. Please just go experience a beautiful entertainer with a little message. Okay sir, and thank you. And நாங்க எல்லாத்த பத்தி ஒன்னு பேசலாம். ஒன்னு லாஸ்டா கடைசியா ஜான்வி கபூர், அங்க நிறைய வந்து பாய்ஸ்லாம் வந்து நல்லா வைபவா இருக்காங்க. அவங்க அம்மா எப்படியோ அதுக்கு தாண்டி அவங்க லைஃப்ல போவாங்க. I really wish her all the best. She's the most sincere actor I've seen. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க, and I wish her all the best. Thank you so much, Janvi. Thank you sir, thank you. And it is definitely going to be a blockbuster. And please center stage வாங்க, we'll all take. ஐயோ, அந்த கையை வேற பிடிச்சு ஆட்டிட்டேனே. So
சார் அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துறோம் சார், அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ். Okay, and I request the whole team to join us on stage for a photo opportunity. Please, vaanga. Raman sir, please join us. Shivana, please join us. Uchi Babu sir, konjam neenga terror-ஆ தான் இருப்பீங்க போல இருக்கு, பார்க்க தான் சொல்லிட்டா. வாங்க please. Divendu and everyone. And முதல்ல வந்து போட்டோகிராஃபர்ஸோட போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஒரு 2 minutes வீடியோகிராஃபர்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போட்டோஸ் எடுத்துருங்க, அதுக்கப்புறமா they can take the